பல நாளாக எந்த வேலையும் பார்க்காம வெட்டியாக தானே இருக்கும். அட்லீஸ்ட் இந்த வேலையை பார்த்து நாலு காசு சம்பாதிப்போம்னு சொல்லிட்டு ஒரு வேலை பார்த்தேன் மக்களே. அப்படி என்ன வேலை பார்த்தேங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன் வாங்க. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி ஆர்ஜே வேலை இருக்கடா, நீ தான் நல்லா பேசல பண்ணுறியான்னு கேட்டான். நானும் சந்தோஷமா பண்ணுறேன்டா. என்ன வேலைடா ஆர்ஜேலன்னு கேட்டதுக்கு 3 சென்ட்டுக்கு மேலே இடம் வாங்குற எல்லாத்துக்குமே ஒரு ஐபேட் ஃப்ரீ. ஆக்சுவலாக தப்பு கிடையாது, தாராளமாக பண்ணலாம். எல்லாமே ஒரு வகையான லேர்னிங் தானே. ஸோ இன்னும் கொஞ்சம் இடத்துல ஷூட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு அவங்க சொல்கிற டீட்டெயில்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ்லாம் ஒரு நோட் பேடில் எழுதி வச்சுட்டு என்னென்ன எப்படி பேசணும், எங்கெங்கே பேசணும்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸ் கரெக்ட் பண்ணிட்டு ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எல்லா இடத்துலையும் சொல்கிற மாதிரி தான், இங்கே இடம் வாங்கினா இது கொடுப்போம் அது கொடுப்போங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு நம்ம கேமராமேன் கரெக்டாக ஃப்ரேம் வச்சு எல்லாத்தையும் பக்காவாக எடுத்தாச்சு. உண்மையை சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். அதை தாண்டி நான் இந்த வேலை தான் பார்ப்பேன் அந்த வேலை தான் பார்ப்பேன் அப்படின்னு இல்லாமல் என்ன ஒர்க்கு கிடைச்சாலும் அதை செஞ்சுட்டு அதுலேருந்து என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்குறோங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நம்மளை நம்பி ஒரு வேலை கொடுத்துருக்காங்களே, கரெக்டாக பண்ணியிருக்கோமான்னு கேட்டால் எஸ், எனக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு நான் பண்ணி முடிச்சதுக்கப்புறம். இதெல்லாம் நமக்கான ஒரு வேலையா அப்படின்னு யோசிக்காம இதுவும் நமக்கான ஒரு வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம்னா அட் த எண்ட் ஆஃப் த டே அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அதில் வந்து கண்டிப்பாக ஏதாவது கற்றுக்கலாம். ஸோ அவ்வளோதான் மக்களே. இதுக்கப்புறம் வந்து பூமர் போட வேணும்ல. அண்ட் தென் அங்கே ஷூட்ஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் அங்கேருந்து பேக்கப் பண்ணிட்டு கிளம்பிட்ட மக்களே. ஸோ அவ்வளோதான் இந்த ஒரு வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்குறேன். டாடா பை பாய்.